வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு கோச்சார நிலவரப்படி மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி சாதகமாக இருக்குதோ அந்த கிரகத்தின் வழிபாடு தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டாக அடுத்து நம்ம கோச்சார நிலவரப்படி மாற்றங்கள் வரும்போது மக்களுக்கு என்ன இதை பலன்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கொடுக்குற லைக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் வக்ரநிலைக்கு திரும்புகிற இந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அந்த நிலையிலேயே வக்ர நிலையிலேயே இருக்கிறார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை எப்படி இருக்கும்? துலாம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் நிறைய ஒரு திருப்பங்களையும் ஒரு போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா அவர்களுடைய ராசியில இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சாதகமான ஒரு சூழ்நிலைகள், அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மூலமாக, அதாவது அப்பா அம்மா, அடுத்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி, இந்த மாதிரியான பூர்வ புண்ணியம் மூலமாக இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகப்படி தசாபுத்திலாம் மோசமாக இருந்ததுன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது அதன் மூலமாக சில பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பார் இந்த சனி பகவான். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே அது மெதுவாக நகலக்கூடிய கிரகம். எப்படி செவ்வாய் அதிவிரைவாக நகலக்கூடிய சூடான கிரகமோ அதற்கு ஆப்போசிட், அதற்கு அப்படியே எதிர்மறை தான் இந்த சனி பகவான். சனி பகவான் மெதுவாக ஒரு நகரக்கூடிய கிரகம், அதுவும் குளிர்ந்த கிரகம். இப்போ அவர் வக்ர நிலைக்கு, அவருடைய நிலையிலிருந்து ஆப்போசிட் நிலைக்கு போறார். போகும்போது அதாவது பின்னோக்கி நகர்கிறார். நகரும்போது அவருடைய விரைவு பார்த்திங்கன்னா, வேகம் பார்த்திங்கன்னா விரைவாக அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் அந்த சனி பகவான் தொழில் ரீதியாகவும் அடுத்து கர்ம ரீதியாகவும் சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலும் கர்மா இது ரெண்டுத்துல தான் அவர் அந்த சனி வக்ரம் அடையும் போது சில நன்மைகளை செய்வார். அதே சமயத்தில் குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, அடுத்து குழந்தைகள் சம்பந்தமாகவும் சரி, அந்த சனி வக்ர நிலை அடையும் போது சின்ன சின்ன பாதிப்புகளோடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த 4.5 மாதங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகளோடு அதை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே 4 மாதமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது கட்டிட தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் கான்ட்ராக்ட் தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரானைட் கல் சம்பந்தமான தொழில்கள், இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தமான தொழில்கள், அதாவது மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருமே கடந்த 4 மாதமாக ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 4 மாதத்துக்கும் மேலேயே ஒரு 6 மாத காலமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான சில மந்த நிலை. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த சுறுசுறுப்பும் அந்த வேகமும் குறைந்து விட்டதுன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதில் அவ்வளோ பெரிய வருமானம் இல்லை, அந்த தொழில் மந்த நிலையை அடையுது? உங்களுடைய 2ஆம்
வீட்டு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட சேர்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு சின்ன மந்த நிலை, அடுத்து எல்லா இடத்துலையும் தடைகள் தாமதங்களை நிறைய கொடுத்துருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் பணம் விரயம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த பணம் விரயத்திலையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு விரயமா இருக்கும். இது நாள் வரைக்கும் நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க, நஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியா ஏன் பொருட்களே இல்லாம நீங்க தொழில் செஞ்ச காலம்லாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்தது போக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு புது புது பிரச்சனையா உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக இருந்திருக்கும். தொழிலாளர்கள் என்னைக்கும் நல்ல விதமா பழகிட்டு இருந்த அந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அந்த தொழிலாளர்கள் வளர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அவர்களுக்கு கொடுத்த ஒரு அன்பும் அரவணைப்பும் அவர்களே எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு அவர்கள் உங்களுக்கு ஒரு எதிராக தான் நிற்கிறார்கள் தொழிலாளர்கள். அந்த அளவிற்கு அந்த தொழிலில் நிறைய போட்டிகள், பொறாமைகள், வீண் விரயங்கள், அடுத்து பொருள் நஷ்டங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் திருப்பங்கள்லாம் உங்களுக்கு அந்த தொழிலில் வந்திருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை அடையும் போது அவர் 4ஆம் இடத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பின்னோக்கி நகரும் போது 4ஆம் இடத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போது இது நாள் வரைக்கும் ஒரு 6 மாத காலமாக நீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் முதலீடாளர்களுக்கு நீங்க ஒரு தேடல்கள் இருந்திருக்கும். யாராவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு செய்வதற்கு, ஏன்னா உங்களுடைய ப்ராஜெக்டோட வேல்யூ அதிகமான வேல்யூ, அதற்கு உண்டான ஒரு முதலீட்டாளர்களோ ஒரு இன்வெஸ்டர்ஸோ நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா, பேங்க்ல லோன் தராங்க உங்களுக்கு, அந்த லோன் தந்தாலுமே சில முதலீட்டாளர்கள் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதுவும் இந்த கிரானைட் தொழில், அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தொழில், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க, சுரங்க தொழில் வச்சிருக்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுரங்கம் சம்பந்தமாக, நிலக்கரி சம்பந்தமாக, அடுத்து கட்டிட கற்கள் சம்பந்தமாக, இன்ஜினியரிங் அதாவது கம்பி வேலை, இந்த மாதிரியா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்குலாம் இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் எல்லாமே தயாராக இருக்கிறீங்க. அதில் சில முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பணம் இல்லாமையா இருக்குது. 6 மாத காலமாக பணம் விரயம் வேற, அதில் கரெக்டாக நீங்கள் நிறைய ஆர்டர்ஸும் வருது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த முதலீடுகள் தேவைப்படுது. அதை நோக்கி தான் இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு பயணிக்க போகுது. எதற்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்பு தான் இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு ஒரு துல்லியமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு வரும்போது அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது அந்த வேலையில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கடந்த 1.5 வருஷமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. அதுலேயும் சில வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்ததுக்கு அப்புறம், அந்த ஒரு இடமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அரசாங்க வேலையில் ஒரு நன்மைகள் நிறைய நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த இடமாற்றம் வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சனி வக்ர நிலை அடையும் போது இந்த 4.5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் ஒரு சின்ன என்ன சொல்றது, அதிகமான வேலை பளு இருப்பதற்கு அதிகமான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சனி வக்ரம் அடைகிறாரு, அவர் வேகமான வேலையை செய்யும் போது இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான வேலை பளு, ஐயோ நம்ம ஏண்டா இந்த அளவுக்கு வேலை செய்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய அந்த சக பணியாளர்கள் மூலமாக ஒரே மென்டல் டென்ஷன்ல இருப்பீங்க நீங்க துலாம் ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த அரசாங்கத்தில் வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும், கூட சக பணியாளர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொஞ்சம் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னமும் அந்த மாதிரி தான் இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக 8 மாத காலமாக இப்போ வேலையை விட்டுறலாம் அப்படி விட்டுறலாம் அப்படின்னு நீங்களும் உங்களுடைய மாதத்தை கழித்து கொண்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சனி வக்ர நிலை அடையும் போது முக்கியமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலை மிக கடுமையாக வரும். இன்னைக்கு விட்டுறணும் நம்ம அப்படின்ற ஒரு முடிவில் தான் போவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த பதிவை கேட்குறவங்க வேலையை விடணும்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வேலையை
வேலையை விடவே வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விடலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி கண்டிப்பாக விடலாம். இன்னும் சனி வக்ர நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வேலையை விட்டீங்கன்னா அடுத்து வேலை கிடைக்காத ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு 6 மாத காலத்திற்கு வேலையே கிடைக்காது. நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் தெளிவாக இல்லை. அதனால நீங்கள் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க வேலையை விட வேண்டாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான சில இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும். கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க, அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை தொழில் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு இல்லை, பெர்மனண்ட் கிடையாது, ஒரு டெம்பரவரியான ஒரு பிரிவினைகள் தான். அதற்கு நீங்கள் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். துலாம் ராசி அன்பர்கள், கணவன் ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் 2 பேருமே உங்களை நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் எப்போதுமே நினைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மனம்தான், அதாவது உடம்பு தான் பிரிந்ததே தவிர மனம் எப்போதுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தை எப்படி அரவணைத்து சென்றீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய தெய்வ பலமாகப்பட்டது உங்களை பிரிக்காமல் காலகாலத்திற்கும் உங்களை எப்போதுமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் பெரிய அளவில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த துலாம் ராசிக்கு சனி வக்ர நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் சுகவீனங்களையும், அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டென்ஷன் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு தள்ளி போடுங்க. இல்லை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதற்கு அந்த சனி வக்ர நிலை எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த சனி வக்ர நிலை ஆகப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கணும். இருந்ததுன்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 200 மடங்கு சாத்தியமாக நடக்கும். அதில் தசாபுத்தி முக்கியமாக வேலை செய்யும். உங்களுடைய ஜாதகத்தில் அந்த தசாபுத்தியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 4.5 மாதங்கள், ஏன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்களுக்கு அந்த வக்ரநிலை இருக்கும்போது ஒரு அந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பங்கு அந்த சனி பகவான் எடுத்துக்கிறார். அதனால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னொரு கிளைகள் ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டே வேற எல்லா பல நாடுகளுக்கும் உங்களுடைய தொழிலாகப்பட்டது போய் சேரக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு அந்த வாழ்க்கை ரீதியாக, அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு யாருமே இல்லை, எனக்கு வழிகாட்டுதலுக்கு யாருமே இல்லை, நாங்கள் அம்மா அப்பாவை இழந்து தனிமரமாக நானே போராடி என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், எனக்குன்னு ஒரு அறிவுரை சொல்வதற்கோ ஒரு வழிகாட்டுதலுக்கோ யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க, இல்லை தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாக எந்த விதமான ஒரு அறிவுரையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன். கவுன்சிலிங், அதாவது உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் என்ன படிப்பு படிக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது அப்படின்ற எல்லா கலந்தாய்வும் நான் கொடுத்துட்ருக்குறேன். அதையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா 300 ரூபாய்க்கு PDF மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை கொடுக்குறோம். ஜாதகம் இல்லாதவங்க அதையும் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.